ஒருநாள் ஒரு மரவெட்டி மரத்தின் கிளை மீது அமர்ந்து அந்த கிளையையே வெட்டினானாம். அப்போது இதை பார்வதி தேவியார் பார்த்துவிட்டு, இவன் ஏன் இவ்வளவு முட்டாளாக இருக்கிறானே, கீழே விழுந்து சாகல்லவா போகிறான் என்று சிவபெருமானிடம் சொன்னாராம். அதற்கு சிவபெருமான் பார்வதி தேவியிடம், அவன் உதவிக்கு உன்னைக் கூப்பிட்டால் நீ போய் காப்பாற்று, என்னைக் கூப்பிட்டால் நான் போய் காப்பாற்றுகிறேன் என்றாராம். இருவரும் மிகவும் கவனமாக அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்று ஆவலோடு பார்த்து கொண்டிருந்தார்கள். இறுதியாக அவன் இருந்த மரக்கிளை முறிந்து விழுந்தது. உடனே அவன் ஐயோ என்று கதறிக்கொண்டே கீழே விழுந்தான். விழுந்த வேகத்தில் தலையில் அடிபட்டு இறந்து போனான். உடனே பார்வதி தேவியார், அவன் இறந்து போனானே என்றாராம். அதற்கு சிவன் சொன்னாராம், அவன் உதவிக்கு உன்னையும் அழைக்கவில்லை, என்னையும் அழைக்கவில்லை. அவன் யமனின் மனைவி ஐயோவை அல்லவா அழைத்திருக்கிறான். அதனால்தான் ஐயோ வந்து அவன் உயிரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார் என்றாராம். இதற்குதான் ஐயோ என்று ஏன் சொல்லக்கூடாது என்பதற்கான ஒரு சின்ன கதை. நன்றி நண்பர்களே. வாழ்க வளமுடன்.